வணக்கம் தமிழ் நண்பர்களே, நான் உங்கள் சந்துரு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஷாமி ரெட்மி நோட் 4 ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ், அதோட பெர்ஃபார்மன்ஸ், ரேம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துருந்தோம். ஃப்ளாக்ஷிப் தான் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணுவோமா, ஏன் ஒரு ஃப்ளாக்ஷிப் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தோம். அதுக்கான வாய்ப்பும் அமைஞ்சது. ஐஃபோன் 6s ரிவ்யூ ஃபார் யூ. ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்போ உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது ஒரு ஐஃபோனில் இது என்ன மாடல்? ஐஃபோன் 6s. இதை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 4.7 இன்ச் டிஸ்பிளேயோடு வருது. இந்த டிஸ்பிளே ரெசல்யூஷன் 1330x750. இது ஹெச்டி டிஸ்பிளேயில், ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயில் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு ரெட்டினா ஹெச்டி டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்கள் கண்கள் அதிகமாக பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 3D டச் இருக்குது. ஒரு இமேஜை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஷேக் ஆகும். அந்த நேரத்தில் ஒரு ஹார்ட்வேர், உங்கள் ஃபோனில் இருக்க ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இனிமேல் கரெக்டாக ஒர்க் ஆகும். கரெக்டான ஒரு ரேஞ்சில் வந்து ஒர்க் ஆகும். இது ஒரு நல்ல ஃபீச்சர். பார்த்தீங்கன்னா இது வந்து 2GB ரேமோடு வருது. அதோட அதில் இருக்க ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் A9 டுவல் கோர் ப்ராசர், கிளாக்ட் அட் 1.84 GHz. இப்போ நம்ம ஆப் ஓப்பனிங் ஸ்பீட் பார்க்குறோம். ட்ரூ காலர் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் ஆகுது. இப்போ அடுத்து நம்ம வேறு ஆப்ஸ் பற்றி ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ ஸ்பீடில் ஓப்பன் ஆகுதுன்றது. இது வந்து ஒரு டாக்கிங் ஏஞ்சலினான்ற ஒரு கேம், டாக்கிங் டாம் மாதிரி. இது ஒரு நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் ஆகுது. டுவல் கோர் ப்ராசருக்கு இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான், நல்லா ஓப்பன் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஓஎஸ்ஐயும் ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியா ஆப் ஒன்று பார்க்கலாம். இதில் வந்து கேமரா ஃபோட்டோஸை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்போ வந்து கேமரா ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறோம். அப்போ கேமராவை பார்க்கணுமே, இப்போ கேமராவை பார்க்கலாம். கேமரா இன்டர்ஃபேஸ் 12 மெகா பிக்சல் பேக் கேமராவோட இது வருது. அதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதனால் வந்து லைட்டிங் அதிகமாக உள்ளே வரும். 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, அதுலேயும் அதே ஃபீச்சர் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. நல்லபடியாக கேமரா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம செட்டிங்ஸில் போய் பார்க்குறோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வருது. அதில் 60GB அவங்களோட ஆப்ஸ் போக, இன்பில்ட் ஆப்ஸ் போக 60GB ஃப்ரீ ஸ்பேஸில் நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் தவிர்த்து 7GB இப்போ நம்மளுக்கு இருக்குது. இது நம்ம சேனலோட ஃப்ரெண்டு நம்ம கௌதமோட ஃபோன், நம்ம சேனல் ஃப்ரெண்டு கௌதமோட ஃபோன் இது. அதனால தான் கௌதம்ஸ் ஐஃபோன் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லாவே ஒர்க் ஆகுது இந்த ஃபோன். இப்போ நம்ம ஜென்ரலான ஒரு இது பற்றி பார்க்கலாம். 3D டச் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் A9 டுவல் கோர் ப்ராசஸர் 1.84 GHzல கிளாக் ஆகிருக்கு. இது வந்து 2GB ரேம்ன்றனால ரேம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இது நல்லாவே ரேம் மேனேஜ்மெண்ட் பண்ணும். அதில் இருக்க ஒரு ப்ராப்ளம், அதில் அவங்க பண்ணுற ஒரு ட்ரிக் என்ன, நான் அந்த ரேம் மேனேஜ்மெண்ட் அப்போயே சொல்லிடுறேன், ரேம் மேனேஜ்மெண்ட் ரவுண்டு வரும்போது. இப்போ நம்ம பார்க்கலாம். நான் தான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. இன் ஹேண்ட் ஃபீல், 4.7 இன்ச் டிஸ்பிளே. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எதை பற்றின்னு பார்த்தோம்னா ரேம் மேனேஜ்மெண்ட். நான் அது சொன்ன மாதிரியே கைஸ், ஒரு சில ஆப்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்க மாதிரியே இருக்கும். ஒரு சில ஆப்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்க மாதிரியே இருக்கும். இப்போ இந்த யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட நெட் கனெக்ஷனில் ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் நேரம் அது நிற்கிது பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கைஸ். இந்த ரேம் மேனேஜ்மெண்ட் அப்போ வர ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இங்கே ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆப்ஸ் தான் உங்கள் மெமரியில் இருக்கும். பழைய ஆப்ஸை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது உள்ளே வச்சுக்கிறோம். அதனால தான் இது வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இந்த ஆப்பில் நம்ம ரீசெண்டாக தான் லோட் பண்ணோம். ஓகே, இந்த ஆப்புக்கு இப்போ பேட்ரி பர்சன்டேஜ் பார்க்கலாம். அது ஃபோனை வந்து நம்ம 1 ஹவராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் 1 வீக் இதை நம்ம யூஸ் பண்ணோம், நல்லாவே யூஸ் ஆச்சு. இந்த 1 ஹவராக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஆப்பில் ஓப்பன் பண்ணோம், அதனால் அது நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டெஸ்ட். இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வேலை செய்யுது நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து இப்போ டச் பண்ணுறோம். இது ஆக்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாதுன்றனால கொஞ்சம் லேட்டாகவே ஒர்க் ஆகுது. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ணுவோம். நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வர அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிக்கிட்டே இருக்கும். டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு எந்த கமெண்ட்ஸ் அதிகமாக வருதோ அந்த கமெண்ட்ஸுக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம்.